மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு திட்டம் வகுத்து கொடுத்ததாக தமாக முன்னாள் நிர்வாகி ஹரிஹரன் போலீசில் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கைதிகளில் 4 போலீசார் 2ஆம் கட்டமாக காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாள் காவலிலும், வழக்கறிஞரும் தமாக முன்னாள் நிர்வாகியுமான ஹரிஹரனை 5 நாள் காவலிலும் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகளை ஒன்று சேர்த்தது, கைமாறப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொலைக்காக பிரித்து கொடுத்தது என அனைத்திற்கும் இந்த ஹரிஹரன் தான் முக்கிய புள்ளியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் ரவுடி சம்போ செந்திலுக்கும் ஹரிஹரனுக்கும் சுமார் 10 வருட கால நெருங்கிய நட்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகவே ஹரிஹரனை போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்திருக்கும் நிலையில் இரவு முழுவதும் விடிய விடிய விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கொலையாளிகளுக்கு திட்டம் வகுத்து கொடுத்ததே நான் தான் என ஹரிஹரன் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வாட்ஸ்அப் கால் மற்றும் VPN மூலமே கொலையாளிகளை தொடர்பு கொண்டு ஒருங்கிணைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்ட பஞ்சாயத்து மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கோடி புழங்கும் பழைய பொருட்கள் விற்பனை தொழிலை கைப்பற்றுவதில் ரவுடி சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்ததால் விரோதம் ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மீது மேலும் சில பிரச்சனைகளில் கொலைவெறியில் இருக்கும் ரவுடிகளை ஒன்று சேர்த்து ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்டியதாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கில் கைதாகியிருக்கும் அதிமுக முன்னாள் நிர்வாகியும் தாதா தோட்டம் சேகரின் மனைவியுமான மலர்கொடியின் மகன் அழகு ராஜாவும் நானும் பள்ளியில் ஒன்றாக படித்தோம் எனவும், இந்த நட்பால் அடிக்கடி மலர்கொடியின் வீட்டிற்கு சென்று வந்ததில் மலர்கொடியையும் அருளையும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக தீட்டிய திட்டத்தில் ஒன்று சேர்த்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். சம்போ செந்தில் பல வழக்குகளில் சிக்கியிருப்பதால் அவர் வெளி மாநிலங்களில் தலைமறைவாக இருந்து கொண்டே வீடியோ கால் மூலம் அனைவரிடமும் பேசி கொலையை அரங்கேற்றும் வரை இணைப்பிலே இருந்ததாகவும் தெரிவித்திருக்கும் நிலையில் போலீசார் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.